என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பட்டும் படாமல் மட்டும் விஜய் அவர்களும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த பற்றும் படாமும் பேசுறதுங்கிறது மானங்கட்டை. அப்போ ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒன்று பேசுறது, வந்ததுக்கப்புறம் ஒன்று பேசுறது, ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுறது, ஆட்சி போனதுக்கு அப்புறம் எதிர்கட்சி ஆகி ஒன்று பேசுறது. இதில் எவனுக்கு தேவை? தமிழ்நாட்டில் போராடினவங்களை கைது பண்ணிச்சே விஜய் அரசு, அது எப்படி பார்க்குறது? தமிழ்நாடு அரசுன்னு சொல்லுவாங்க சார். ஏங்க, கலைஞர் அரசுன்னு சொல்கிறது இல்லையா அவர்? ஜெயலலிதா அரசுன்னு ஜெயலலிதா சொல்லியா? நான் கேட்குறேன், என்ன பண்ணீங்க? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. இந்த நீட்டுங்கிறது முழு அதிகாரமும் மாநிலம் கையகப்படுத்தலாம் அப்படின்னு வந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? மத்தியில் இல்லாமல் மாநிலங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ என் வீடுங்க, என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்கு எது நல்லதோ அதை நான் முடிவு பண்ணுவேன். அது என்னோடய விருப்பம். அதுமாரி மாநில பட்டியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே என்ன வரையறை இருக்கோ அல்லது இன்னும் கூட என்னென்ன சேர்த்ததில் பலமிக்கதாக மாற்ற முடியுமோ அதை செய்கிறது எங்களுடைய பொறுப்பு, மாநிலத்தினுடைய பொறுப்பு. வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு எங்களுக்கு கொடுன்னு தான் நான் சொல்கிறேன். இருந்ததை எங்களுக்கு திருப்பி கொடுங்கிறது இல்லை, நீ ரத்து பண்ணு, விளக்குன்னு சொல்லு, அது எங்களுக்கு வந்துடும். கொடுத்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்கா அதனால கேட்கறது இல்லை, எங்களுக்கு அதுதானே தேவைங்கிறோம் நாங்கள். சார், இந்த நீட் விவகாரத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கு சார்? என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் அதை தான் சார் அடுத்த கேள்விக்கு நான் வரேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பட்டும் படாமல் மட்டும் விஜய் அவர்களும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறதோ ஒரு எக்ஸ்தலத்தில், ஆனால் ஒரு திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த பற்றும் படாமும் பேசுறதுங்கிறது மானங்கட்ட ஈனங்கட்டத்தனம். சரி, அது ஆண்ட கட்சியாக இருந்தாலும் ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் இந்த நாக்கு வழிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக இந்த 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 மண்ணில் வாழ்கிற மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய பார்க்கணும். அது என்ன பட்டும் படாமலும் பேசுகிறது? எதுக்கு அது நான் கேட்குறேன். இதுக்கு அவங்க ஆண்டாங்க, இதுக்கு இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பேச்சு? அது பட்டும் படாமல் போகிறது. அப்போ ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒன்று பேசுறது, வந்ததுக்கப்புறம் ஒன்று பேசுறது, ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுறது, ஆட்சி போனதுக்கு அப்புறம் எதிர்கட்சி ஆகி ஒன்று பேசுறது. இதில் எவனுக்கு தேவை? இது ஒரு 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 என்ன சொல்கிறது? இதெல்லாம் ஏதாவது வார்த்தை ஏதாவது சொல்லிட போகிறேன் அசிங்கம்மா. இல்லை சார், நீங்கள் அப்படிலாம் நினச்சிட முடியாது சார். ஒரு ஆட்சியில் உட்காந்தோன்னு எல்லாமே ஏன் பேசுகிறீங்க? இன்னும் காலங்கள் இருக்குது சார், 4 வருஷம் இருக்குது சார். ஏற்கனவே 5 வருஷம் போச்சு, என்ன சொல்லுவீங்க அதுக்கு? திமுக என்ன சொல்லுவீங்க சார்? ஒரு சட்டம் இல்லைங்க, வந்த உடனே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட்டை நாங்கள் ஒழிப்போம்னு உதயநிதி சொன்னார். இப்போ அது 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ இவர் வந்திருக்காருங்க 2 மாதம் 2.5 மாதம், அதுக்கு என்ன சொல்லுவீங்க சார்? நேரடியாக நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். அது இன்னும் பெஞ்சு தைச்சது அது. சரி, இப்போ இவங்க 2.5 மாதம் ஆச்சு, 5 வருஷம் இது வரைக்கும் செய்யலைன்னா இவங்களுக்கு என்ன பேர்? இன்னும் நாட்கள் இருக்குல்ல சார்? சரிங்க, இருந்தது தான். ஏற்கனவே அவங்க 50 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க அவங்களே ஒன்றும் செய்யலை. இப்போ இவங்களும் நாங்கள் நீட்டு விளக்கு தான் அப்படின்னு இவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்கல்ல, முக்கியமான என்னைக்கு செய்ய போகிறாங்க? சரி, இந்தியா பூரா போராடிட்டோம், பரபரப்பாக பதட்டமாக அடிதடி ரத்தம் சாவு எல்லாம் நடந்து போச்சு. தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் போராடினவங்களை கைது பண்ணிச்சே விஜய் அரசு, அது எப்படி பார்க்குறது? தமிழ்நாடு அரசுன்னு சொல்லுவாங்க சார். ஏங்க, கலைஞர் அரசுன்னு சொல்கிறது இல்லையா அவர்? ஜெயலலிதா அரசுன்னு ஜெயலலிதா சொல்லியா? நான் கேட்குறேன், என்ன பண்ணீங்க? குண்டர்களை வச்சு அடித்தது எந்த வகையில் சரி? அப்போ என்ன உங்கள் வாக்குறுதி என்ன? அப்போ நீங்கள் திரையில் நடித்ததெல்லாம் நடிப்பா இல்லை இப்போ நடிக்கிறது நடிப்பா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று சொன்னதை செய்யுங்க. நீங்கள் சினிமாவில் சொன்னது மாதிரி நான் ஒரு தடவை முடிவு பண்ணிவிட்டேன், நான் சொன்னதை நானே கேட்க மாட்டேங்கிறதுலாம் அரசியலுக்கு பொருந்தாது. நான் சொல்கிறது, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க உண்மையை பேசுங்க. இப்போ இவ்வளோ பேர் நம்பி ஓட்டு போட்டதுக்கு என்ன மரியாதை சார்? அதுவும் ஒரு வகையான அரசியல் தான். எது ஏமாத்துறது? ஏமாத்துறது
ஆனா தள்ளி போகிறதா? இல்ல சார், எல்லா விஷயத்துலயுமே நம்ம மத்திய அரசை பாத்துக்க இல்லைங்க, முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒவ்வொரு அரசும் ஒரு விதமாக பேசுது, பட்டும் படாமல் பேசுது. இப்போ நீங்கள் எல்லாம் சொன்னீங்களே, இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களே, அது நல்ல சர்டிஃபிகேட்டா கேட்குறேன். உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட்? அது கேவலமான சர்டிஃபிகேட் தானே, பட்டும் படாமல் பேசுறது. ஒரு தாக்கத்தை நான் கேட்குறேன், இன்னைக்கு இவங்க போகிற காரு, திங்கிற சோறு, இதெல்லாம் எவன் கொடுத்தது? நான் சொல்கிறது, அரசியல்வாதியாக இருந்தாலும் நடிகனாக இருந்தாலும் இந்த காரும் சோறும் யார் கொடுத்தது? தமிழக மக்கள் தான். மக்கள் தானே கொடுத்தான். இப்போ அவன் தானே சொகுசாக போகிறதுக்கு காரு, சொகமாக திங்கிறதுக்கு சோறு அவன் தானே தந்தான். அப்போ இந்த நாக்கை வச்சு, இந்த பல்லை போட்டு, இந்த வாயை வச்சு ஏன் அவனுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்குறீங்க? நான் சொல்கிறது எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைய ஏமாற்றுவீங்களா? உங்களுக்கு பிறந்திருக்குல்ல, ஒருத்தருக்கும் பிள்ளை பிறந்திருக்குல்ல, சொல்லி தினங்காலையில் சொல்லி சாயந்தரம் உன் பிள்ளைய ஏமாற்றுவீங்களா? நீ எல்லாம் அப்போ நான் கேட்காது, காரி துப்பாது. அப்போ எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க வாயில் வாக்கரிசி இன்னைக்கு நம்மளால முடியலப்பா, நாளைக்கு வாங்கிடுவோம்னா அந்த பிள்ளை கேட்கணும். ஏன் 5 வருஷமாக வாங்கி தரல? அப்பானால முடியலப்பான்னு சொன்னால் அந்த பிள்ளை கேட்கணும்ல சார். அப்போ நம்ம 2 அடிக்கிற உங்கள் அப்பா சொன்னால் நீங்கள் கேட்டீங்களா? உங்கள் அப்பா சொல்கிறாரு, உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரேன், சட்டை வாங்கி தரேன், நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்க மாட்டீங்க. எதுக்குடா என்ன பெத்தன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அப்புறம் நீங்கள் மட்டும் கேட்கலாம் உங்கள் அப்பாவை. வாக்குறுதி கொடுத்தா அந்த மக்கள் திருப்பி கேள்வி கேட்கக்கூடாதா? நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையை பேசுங்க. உண்மையை பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆக்கப்பூர்வமாக செயல்படுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன் திருப்பி சொல்லுங்கள். ஸ்கூல் வாத்தியார் மாதிரி கேட்குறேன். ஆக்கப்பூர்வமாக செயல்படுங்கிறேன். ஒரு புள்ள மன்னிக்கு எப்போ தெரியுமா? அப்பா, என் கண்ணு முன்னாடி எங்கள் அப்பா கஷ்டப்படுறாருப்பா, எங்கள் அப்பா போராடுறாருப்பா, எங்கள் அப்பா இதை வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு முயற்சி பண்ணார், முடியல. அப்போ தானாக அந்த பழியை வேற காலத்தின் மேலேயோ அல்லது அதுக்கு மேலே இருக்கிற ஒரு முதலாளி மேலேயோ அதுக்கு மேலே இருக்கிற ஒன்றிய அரசு மேலேயோ அந்த மண்ணின் மக்கள் அவனா பழிய போடுவான், அவனா திட்டுவான், ஓம் பக்கம் நிற்பான். நீ எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா அதுக்கு என்ன எப்படி பார்க்குறது? அதை சொல்லுங்க. வார்த்தை இல்லையா? இல்லை அப்படி இல்லை சார். இருக்கா? சொல்லுங்க. காலம் பதில் சொல்லுங்க சார். எந்த காலம்? யாருக்கு பதில் சொல்லும்? எங்களுக்கு, அவங்களுக்கு? மாணவர்களுக்கு தான் பதில் செத்துக்கிட்டே இருக்கானே, புதைச்சிக்கிட்டே இருக்காங்களே. நாங்கள் கேட்குறது மாணவர்களுக்கான பதில் இல்லை, எங்களுக்கான நியாயம். சார், அடுத்த கட்டமாக தமிழகத்தில் நீட்டை தொடர்ந்து மேகதாது பிரச்சனை வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. நம்மளுக்கும் கர்நாடகா இதுவும் மேகதாது பிரச்சனை வந்து நீண்ட நாட்களாக இருக்குது. இது வந்து அங்கே இருக்க மக்களை வந்து பாதிக்குமா? எங்கே இருக்கிற மக்களை? கர்நாடகா இருக்க மக்களை, தமிழர்கள் வாழ்கிறாங்கல்ல, அங்கே இருக்க மக்களை பாதிக்குமா? இது ஏன் அது அவங்கள பாதிக்குது? இந்த பிரச்சனை வந்து பெருசாகிக்கிட்டே இருக்குல்ல சார். பெருசானா மீண்டும் ஒரு கலவரம். அந்த எதுக்கு இந்திய ஒன்றிய அரசு இருக்குது? எதுக்கு ஒன்றிய அரசு எதுக்கு இருக்குது? ஒன்றியம் தானே, யுனைடெட் இந்தியா தானே, ஒன்றிணைந்து. அதுக்கு பேர் என்ன? தமிழில் மொழியாக்கம் என்ன? ஏன் உங்களுக்கு உடனே பதறீங்க? ஒன்றியம்னு சொன்னால் பதறாதீங்க. உண்மையை பேசுகிறதுக்கு பதறக்கூடாது. தனித்துவமிக்க ஒரு நாடு தமிழ்நாடு. நம் நாடு யாதெனில் என் நாடு தமிழ்நாடு என்பேன்னு இப்போ இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அதனால் ஒன்றிய அரசுன்னு தான் சொல்ல முடியும். அதனால் பதறாதீங்க நீங்கள். சரி, அப்புறம் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பாதிப்புன்னு சொல்கிறீங்களே, இங்கே இருக்கிற கர்நாடகர்கள்லாம் அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராதா? அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பாதிப்பு இல்லை. நான் கேட்குறது, அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பாதிப்பு வரும்னா இங்கே இருக்கிற கன்னடர்களுக்கு பாதிப்பு வராதா? எந்த பாதிப்பு இது முடிக்க ஏற்பட்டது கிடையாது. சரி, இனிமேல் ஏற்பட்டால் வாய்ப்பு இல்லைங்கிற. அப்போ தமிழனுடைய பெருந்தன்மை தெரியுதுல்ல. தமிழனுடைய பெருந்தன்மைக்கு தமிழனாக இருக்கிற கர்நாடகத்தில் வாடுற தமிழனுக்கு பாதிப்பு தான் ஏற்படும்னா எல்லா காலத்திலும் அமைதியாக இருந்துருவீங்கன்னு நினைக்கக்கூடாதுல்ல. அது தப்பு. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு நாட்டுக்கும் ஒரு மாநிலத்துக்கும் கர்நாடக நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனையை கையாளுறது ஒன்றிய அரசு, மத்திய அரசு, நடுவர் மன்றம், தண்ணிக்கான ஒரு அமைப்பு, ட்ரிபியூனலுங்கிறான், என்னென்னமோ சொல்கிறானோ விடுங்க. அப்போ இவங்க கையில் தான் இருக்குது. அவங்க தான் தண்ணி கொடுன்னு சொல்கிறாங்க. கொடுன்னு சொன்னால் கொடுக்க வேண்டியது கர்நாடக அரசு, பெற வேண்டியது தமிழ்நாடு அரசு. உலக நதிநீர் சட்டத்தில் எந்த இடம் கடைமடை நிலமாக இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அதிகப்படியான நீர்
சொந்தமானதுன்னு உலகம் முழுக்க இருக்குது. இந்தியாவும் அதை கடைப்பிடிக்குது, ஒவ்வொரு மாநிலமும் கடைப்பிடிக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் குடுன்னு சொன்ன தண்ணியே கொடுக்காம மறுபடியும் கேட்டு தராமல் கொஞ்சமாக தந்துவிட்ட நிலையில் தமிழ்நாட்டினுடைய இப்போ சாகுபடி இது குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு, எல்லாம் காஞ்சி போச்சு. தமிழ்நாடு முழுக்க காஞ்சிருச்சு. அதுவும் டெல்டா மாவட்டம் தரமட்டம் இப்போ மாறி மாறி சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்களே, அதுமாரி எல்லாம் காலி, விவசாயம்லாம் காலி. அப்போ நீங்கள் தண்ணி கேட்டால் இல்லை அங்கே கர்நாடகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு ஆபத்துன்னா யாருக்கிட்ட காட்டுற பூச்சாண்டி? அப்போ எதுக்கு இந்தியாங்கிற ஒரு வரைபடம் இருக்குல்ல, அந்த வரைபடத்துக்குள்ளே கர்நாடகம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் இந்தியா எனது தாய்நாடு, இந்தியாவரும் என் உடன் பிறந்தார், என் தாய் திருநாட்டை உளமாக நேசிக்கிறேன், அந்த வழி பெருமை எண்ணி பூரிப்படைகிறேன், இப்படியெல்லாம் காலகாலமாக தமிழை மட்டும் சொல்லிகிட்டே இருப்பானா? அப்போ இந்தியா எனது தாய்நாடு, இந்தியவர்கள் யாவரும் என் உடன் பிறந்தோர்னா தம்பிக்கு என்ன தரணும், அண்ணனுக்கு என்ன தரணுன்றதை சமமாக பிரிச்சுக்கிறதுல தானே இருக்குது. அப்போ பிரிச்சுக்கலன்னா என்ன செய்யறது? அப்புறம் எதுக்கு நான் திரும்பவும் கேட்குறேன், நாக்கு வழிக்கவா ஒன்றிய அரசு இருக்குது, நாக்கு வழிக்கவா உச்சநீதிமன்றம் இருக்குது? அப்படியே போடணும். ஏன்னா நேர்மையை, அறத்தை, நீதியை நிலைநாட்டாத எந்த ஒரு அமைப்பும், எந்த ஒரு நாடும், எந்த ஒரு அமைப்பும் இருந்து பயனில்லை. இதுக்கு பேர்லாம் கடுமையான சொற்கள் இல்லைங்க. அது கடுமையான சொற்கள்னா வேற சொற்கள் இல்லை சார். நாக்கு வலிக்குங்கிறது உச்சநீதிமன்றத்தை பார்த்து நீங்கள் கேட்குறீங்கன்னா இது கடுமையான சொற்கள் இல்லையா சார்? சரி, நீங்கள் அப்படியே போடுங்க, என் மேலே வழக்கு போட்டு நான் பார்த்துக்கிறேன். நாக்கு நீங்கள் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி 100 முறை சொல்லி ஒரு மாநிலம் கேட்கலன்னா அதுக்கு நாக்கு வழிக்குன்னு சொல்கிறதா, இல்லை புதுசாக நீங்கள் ஒரு பேர் சொல்லுங்கள், இப்பயே டிஸ்கஸ் பண்ணுங்கள். இயலாமை உங்களுக்கு 100 தடவை உங்களால் இயலாமைன்னா அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். எங்களோட நீங்கள் ஏன் இருக்கணும், உங்களோட நான் ஏன் இருக்கணும்? நான் கேட்குறேன். எங்கள் அப்பாங்க, என் அண்ணனோ தம்பியோ என்னை ஏமாத்துறாங்க, நான் 100 முறை சொல்கிறேங்க, என்னை ஏமாற்றிட்டே இருக்காங்க. நான் என்ன எங்கள் அப்பாவை பார்த்து கேட்பேன்? நீங்கள் என்ன கேட்பீங்க? ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க? 100 முறை ஏமாத்தினா என்ன கேட்பீங்க? நீங்கள்லாம் ஒரு அப்பனான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அப்போ நாங்கள் எப்படி கேட்குறது? நாக்கு வழிக்கங்கிறது சாதாரண சொல், பெரிய சொல் இல்லை இந்த விஷயத்தில். உங்களோட அகராதி இல்லை. ஏன் அகராதி இல்லை? ஏமாந்து பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எங்களுடைய விவசாயிகள் தஞ்சையில் விளைஞ்சியா தரணியே சாப்பிட்லாம். அங்கே திங்க எலிக்கறி இல்லாத நிலம் பிளவுபட்டு இனி இந்த மண்ணால் தண்ணி இல்லாத நிலையில் இங்கே வாழ முடியாதுன்னு எந்த நிழலில் உட்காந்து அவன் சோறு உண்டானோ அந்த மர கிளையில் தூக்கு போட்டுக்கிட்டு நூற்றுக்கணக்கான விவசாயி தஞ்சையில் செத்தான்ல, அந்த உயிர் வலியோடு பேசுகிறேன். அதனால் இதெல்லாம் நேர்மையற்றது. இது வேடிக்கை போகிறது. திரும்ப இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாராம், பெங்களூர் போகிறார். அங்கே இருக்கிற விவசாயம் எதிர்க்கிறான், இங்கே இருக்கிற விவசாயம் எதிர்க்கிறான், போகக்கூடாதுன்னு. சட்டம் என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்த சொல்கிறது மட்டும்தான் நேர்மையானது. ஏன்னா பேச்சுவார்த்தைக்குன்னு போனால் அவர் அங்கே ஹெலிகாப்டர்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரான் சிவகுமார் முதலமைச்சர். எதுக்கு? மேலே கொண்டு போய் கட்டி பாருங்கள், தண்ணி இல்லை பார்த்தீங்களா, ஆமாம் இல்லைன்ட்டு வருவாரா? இருக்கு எனக்கு கொடுன்னு சொல்லுவாரா? உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சட்டம் இருக்குது, தீர்ப்பு இருக்குது. அவன் காலகாலமாக கொடுக்காத ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஆமாம், அவன்கிட்ட போய் என்ன அங்கே பேச்சுவார்த்தை? சரி, இது மத்திய அரசு இதுக்கு தலையிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமா? ஏன் பண்ணலைன்னு கேட்குறேன். ஏன் பண்ணலை? சரி, நாங்கள் நெய்வேலியிலேருந்து இனிமேல் கரண்ட் தர மாட்டோன்னு சொல்கிறோம். மத்திய அரசு தலையிடுமா? தலையிடாது. கண்டிப்பாக தலையிட்டோம். அதுனா அப்புறம் கண்டிப்பாக தலையிட்டோம், அதுக்கு மட்டும் சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு தலையிடலைன்னா அதுக்கு பேர் தலையா? அதுக்கு பேர் என்ன? தலையா தலையில்லாத முண்டமா? நான் கேட்குறேன். கரண்ட் தரலைன்னா நீங்கள் தலையிடுவீங்க, ஆனால் எங்களுக்கு எவ்வளவு உரிமைகள் மறுத்தாலும் நாங்கள் கரண்ட் தரணும். நீங்கள் எத்தனை தடவை மறுத்தாலும் தண்ணி இல்லைனாலும் கம்முன்னு இருக்கும் ஒன்றிய அரசு. நீதித்துறைனா என்ன எதுக்குன்ற நான் கேட்குறது என்ன? நான் ஒரு குடிமகனாக கேட்குறேன், சாதாரண சாமானியனாக கேட்குறேன் நான். சார் சொல்லுங்கள். இல்லை சார்,
இதில் இருக்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை சரிங்களா கரண்ட்டுங்கிறது. சரி, தண்ணி சார் தண்ணிங்கிறது மழை பெஞ்சாதான் வரும் அதில். உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்கள்? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அறிவியல் தான் படிச்சிருக்கீங்க. அறிவுபூர்வமாக பாருங்கள். கரண்ட் இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழலாம், தண்ணி இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ முடியுமா? போடுவீங்களா? அப்படியே போடுவீங்களான்னு கேட்குறேன். கரண்ட் இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ முடியுமா? தண்ணி இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ முடியுமா? தண்ணி இல்லைன்னா வாழ முடியாது சார். அப்புறம் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க கரண்ட் இல்லைன்னா அத்தியாவசிய பொருள், அது இல்லாத எப்படி வாழ முடியும்? அது என்னது? அப்போ உங்களை போலவே எல்லோரும் இருக்கானா? ஒன்றிய அரசு ஆள்ற கூட்டம், எங்களுக்கு எதிராக நிற்கிற கூட்டம்லாம் நான் கேட்குறேன். நான் உங்களை தனிப்பட்ட முறையில் புண்படுத்தணும் இல்லை சார். நீங்கள் வந்து மத்திய தண்ணி இல்லைன்னா ஒருத்தர் செத்து போயிடுவாங்க. பாரதி சொன்னாங்க, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினே அழித்துடும், உலகத்தையே அழித்துடும். சோறு இல்லைன்னா, தண்ணி இல்லைன்னா என்ன செய்யுது? கருகிடணும். அவனுடைய கூற்றுப்படி அவன் தமிழர்களால் சொல்லப்பட்ட பெருங்கவி இல்லை, இந்தியாவே ஒத்துக்கொள்ளப்பட்ட தேசிய கவி. இந்தியாவே ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கவி சோறு இல்லைன்னா அழித்துருவோண்டான்றான் உலகத்தை. தண்ணி இல்லைன்னா என்ன செய்யறது? எவனை அழிக்கிறது? இதுக்காக தான் போராடினான் தோழர் தமிழரசன் ஒரு ஆள். அந்த ஆளுக்கு உயிருக்கு உயிரான நண்பனாக இருந்தார் என்னுடைய தந்தை வடமலை. இந்த வரலாறுலாம் தெரிஞ்சதுனால தான் கத்திப்பாராவில் நின்னது, ஜல்லிக்கட்டில் நின்னது. என்ன செய்கிறது? இன்னும் புலம்புறது, இன்னும் போராட நிற்கிறது. ஏதாவது ஒரு போராட்டத்தில் தேவைப்பட்டால் உயிரையும் கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இதான் இந்த பைத்தியக்கார வரலாறு தெரிஞ்சதுனால தான். அனைத்து போராட்டத்துக்குமே வந்து எல்லா பிரச்சனைக்குமே போராட்டம் வந்து தீர்வாகுது இல்லை சார். சரி, எல்லாத்துக்குமே மத்திய அரசு நீங்கள் வந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தால் என்ன சார்? தமிழகத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். யார் எதிர்க்கிறது? நாங்கள் எதிர்க்கிறதா? சரி, நீங்கள் இருங்க மத்திய அரசு என்னென்ன சட்டங்கள் நாங்கள் எதிர்க்கிறோங்க விடுங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருதோ, தமிழகத்துக்கு பயனுள்ள திட்டங்கள் கொண்டு வருதோ, அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்னென்ன எதிர்த்தோம் சொல்லுங்க. நீட்டை எடுத்துட்டீங்க. சரி, முதல் இதே நீட்டை எடுத்துட்டீங்க. எதிர்த்து தப்பா ரைட்டா? நீங்கள் எதிர்க்கிறீங்க. மும்மொழி கொள்கை உங்களுக்கு சரியானதா சார்? அவங்க திணிக்கல சார் இதில் எதுவுமே. இந்திய ஒன்றிய திணிக்கல. இந்திய ஏங்க 50-60 வருஷமா எங்களுக்கு வேணான்னு சொல்கிறோம், அப்புறம் திரும்ப வாயில் வச்சு குத்துனா திணிக்கிறதா இல்லை ஊட்டுறதா? சார் 3 பாடத்திட்டத்தில் நீங்கள் எங்களுக்கு தேவைன்னா படிச்சுட்டு போகிறோங்க. சரி, நீங்கள் ஹிந்தி அத்தியாவசியம். யாருக்கு சொல்கிறது? யாருக்கு சொல்கிறீங்க அத்தியாவசியம்னா? எல்லாத்துக்கும் சார். ஏங்க எனக்கு தேவைன்னா நான் படிச்சுட்டு போகிறேங்க. எனக்கு தேவைன்னா நான் போய் எண்ணூரில் பிரியாணி தின்னுட்டு வருவேன், தாம்பரத்தில் போய் நான் வந்து குஸ்கா சாப்பிட்டு வருவேன், சரவண போனால் இல்லாட்டினா இன்றைக்கி எத்தனையோ கடல்லாம் வந்திருக்குல்ல, 12B A2B இங்கே போய் சாப்பிட்டு வருவேன். இப்போ வந்திருக்க கீதை எனக்கு எங்கே தேவைன்னா நான் போய் சாப்பிட்டு வருவேங்க. சாப்பிட்றதுக்கே போகிறவன் வாழறதுக்கு நாங்கள் எங்களுக்கு தேவை எங்களுக்கு தெரியும். சரி, நான் கேட்குறேன், ஹிந்தி படித்தா என்ன நடக்கும்? நீங்கள் இந்தியா தமிழர்கள் நல்லா இருக்கலாம், கரெக்டாக? உங்கள் கூட்டம் தானே? கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் பேர் ஹிந்தி படித்தவன் பஞ்சம் பிழைக்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கான்? சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், என்றைக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். திருப்பி வம்சம் இந்த கொஸ்டின் சொல்லுங்கள். அதாவது ஹிந்தி படித்தா ஒருத்தன் பிழைச்சிக்கலாம் தமிழ்நாட்டில், அதனால் ஹிந்தி இல்லை ஹிந்தி படித்தா இந்தியாவில் பிழைச்சிக்கலாம். ஆனால் ஹிந்தி படித்தவன் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை லட்சம் பேர் பஞ்சம் பிழைக்க வந்திருக்கான்? சொல்லுங்கள் பார்ப்போம். பீகார்லேருந்து, ஒரிசாவிலேருந்து, மகாராஷ்டிராவிலேருந்து, எத்தனையோ மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரான். எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். எத்தனை லட்சம் பேர் வரான்? ஹிந்தி படித்தவன் தானே? எத்தனை லட்சம் பேர்? 1 லட்சத்துக்கு மேற்பட்டு வரும். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஹிந்தி படிச்சுவிட்டு திங்க சோறு இல்லை, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, குடும்பமே தெருவில் நிற்கிதுன்னு கூட்டமாக ரயில்லையும் பேருந்துலேயும் இன்றைக்கி வாகனங்கள்லையும் அங்கேருந்து வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைஞ்சு கிடக்குறான். நீங்கள் என்னமோ இங்கே இருக்கிறவன் ஹிந்தி படிக்கலன்னு கவலைப்படுறீங்க. ஹிந்தி படித்தா சுவிச்சமாயிருன்னு எவனா சொல்கிறது? இங்கே நீங்களும் சொல்லுங்க. நீங்கள் தாண்டிங்கனாவே நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா போடான்ருவோம். யாருக்கிட்ட? அவ்வளோ பேர் ஹிந்திக்காரன் வந்துட்டான், என்னொரு நான் எதுக்கு இங்கே தாண்டணும்? ஏங்க நான் தான் சொல்கிறேன், இப்போ இங்கே ஹிந்தி படிக்கலையா? எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படிக்கலையா? எவனுக்கு தேவையோ அவன் ஹிந்தி படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அத்தியாவசியம்லாம் இல்லை, தேவை. சார் எதுக்குங்க ஒத்துக்கணும்? நீங்கள் எதுக்கு என்ன ஒத்துக்க சொல்கிறது? எவனுக்கு என்ன தேவையோ அவன் படிப்பான்.
நீங்கள் குத்தாதீங்க, கிழிக்காதீங்க. ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்கிறத ஆய்வு உண்மையாக இல்லையான்னு இதை பார்க்குறவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அப்போ ஹிந்தி படித்தவன் பிழைக்கிறதுக்கு இங்கே வரான்னா நான் எதுக்கு ஹிந்தி படிச்சு விட்டு அவனுக்கிட்ட பேசணுமா? அவன் இன்றைக்கி தண்ணி கேட்க தெரில, ஹோட்டலில் போய் உட்காந்தா தமிழன் சர்வராக வந்து நிற்கிறான்ல பிற மாநிலத்தை, அவன்கிட்ட தண்ணி கேட்க முடியல. எல்லா நிறுவனத்துக்குள்ளேயும் வந்துட்டான், உள்ளே போய் என்னன்னு பேச முடியல. இப்போ இந்த நீட்டுன்னு பேசினோம் முன்னாடி, அதில் வெள்ளையா நீங்கள் இருக்கிற அரசு ஆஸ்பத்திரிக்கு போனால் தங்களுடைய குறைகளை நோய்களை சொல்லி வைத்தியமாக்க முடியல. ஏன்னா அவன் தான் உள்ளே நிறைஞ்சிருக்கான், எல்லாத்துலேயும் இருக்கான். அதனால் ஹிந்தி தேவைன்னா எங்கள் வீட்டு பிள்ளைகள் தேவைக்கு அவங்க படிச்சுக்குவாங்க. எப்போ 50 நீங்கள் சொல்லாதீங்க, இது தேவைக்கு மும்மொழி கொள்கையில் ஆப்ஷனலாகவும் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது நான் சொல்லிட போகிறேன், வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. திணிப்புன்னு நான் என்னங்க சொல்கிறது? காலகாலமாக சொல்லி 60களிலேருந்து சண்டை போட்டு ரத்தம் சிந்தி செத்து ஒரு ரத்த சரித்திரத்தை எழுதியிருக்கானோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும். நான் என்னமோ திணிப்புன்னு சொல்லாதீங்கன்னு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. சரி, இந்த மேகதாது பிரச்சனையில் அடுத்து விஜய் அவர்களோட நடவடிக்கை என்னவா இருக்கணும்? ஏற்கனவே நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் அளவை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, நடுவர் மன்றம் சொல்லியிருக்கு, அதுக்குன்னு இருக்கிற நீர் ஆணையம் உறுதிப்படுத்தியிருக்கு. இதெல்லாம் நடைமுறைப்படுத்த ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தோட ஒன்றிய அரசின் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து, தேவைப்பட்ட அமித்ஷா அவர்களை சந்தித்து, தேவைப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த இங்கே இருக்கிற விவசாயிகளை போராட வச்சு, எங்கள் மண்ணில் ஒரு பெரிய பதட்டம் இருக்குங்கன்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லை, காவேரியில் தண்ணி வராதனால எத்தனை லட்சம் ஏக்கர் பயிர் கருகிச்சு மறுபடியும் விவசாயிகளுக்கான அந்த பயிர் பாதுகாப்பு, விவசாய அவர்களுடைய தொழில் இனி இல்லாத ஒழியுங்கிறது மட்டும் இல்லை, அந்த விவசாயிகள்ங்கிற இனமே அழிஞ்சிரும். இதனால் எவ்வளோ பெரிய பேராபத்து இருக்குங்கிற யதார்த்த உண்மையை ஆய்வு செஞ்சு அதை அவர்களுக்கு நமக்கு என்ன வழி இருக்கோ அந்த வழி அவர்களுக்கு ஏற்படுத்தி நமக்கான தீர்வை பெற்றெடுப்பது மட்டும்தான். மேகதாது அணை கட்டுறதுக்கு அவங்க எல்லா விதமான முன்முயற்சி எடுத்துட்டாங்க அவங்க. ஆனால் நல்ல வேளையாக அதற்குரிய ஆணையங்கள்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா நேரமும் மறுக்குமான்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு காலமும் பிஜேபி ஆட்சிக்கு வராது. ஏற்கனவே நம்ம கர்நாடகத்தை ஆண்டிருக்கோம். மறுபடியும் ஆள்றதுக்கான சூழல் இருக்குன்னா மேகதாது அணைக்கு இந்திய ஒன்றிய அரசு, மோடி அவர்களுடைய அரசு சாதகமாக செயல்படுங்கிறது 100க்கு 100 சாத்தியமான ஒரு விடயம்தாங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் நேர்மையோட காவிரி நீர் பிரச்சனையையும் மேகதாது அணை கட்டாமல் நிரந்தரமாக அதை முடக்கிறதுக்கு, இல்லாத ஒழிக்கிறதுக்கும் என்ன வேலை செய்யணுமோ அதை நேரடியாக நின்று ஒரு செயல் திட்டமாக செஞ்சு முடிக்கிறது மட்டும்தான் விஜய் அவர்களுக்கும் விஜய் அரசுக்கும் நல்ல பேர் ஏற்படுத்தும். நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.